ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்களுக்கு சன்னா மசாலா தான் பண்ணி காட்ட போகிறேன். குயிக்காக சீக்கிரமாக பண்ணலான்னு இதை பாருங்க. ஒரு பேனில் வந்து ஒரு இலுப்பச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் ஜீரகம் போட்டு தாளித்து கொட்டேன். டைம் ஆகிடுத்து, அதனால இன்றைக்கி கொஞ்சம் குயிக்காக எல்லாம் உங்களுக்கு காட்டாத டைரெக்டாக தாளித்து கொட்டி வச்சுட்டேன். சன்னாவை மட்டும் வேக விட்டு வச்சுங்க. நைட்டே ஊற வச்சு ஒரு விசில், ஒரு 10 விசிலோ 5 விசிலோ உங்களுக்கு எவ்வளோ விசில் விட்டு அதில் ஒரு 2 தக்காளியை போட்டு வேக விடுங்க. அந்த தக்காளியோட புளிப்பு வந்து அந்த சன்னாவில் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்க, வெங்காயத்தை பொடி பொடியாக நெருக்கி வச்சுருக்கேன். இந்த பேனில் வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. எனக்கு டைம் ஆகிடுது, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் லைட்டாக வதங்கினோன்னா கொஞ்சம் தண்ணியும் ஊற்றுறேன் வேகிறதுக்காக. நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள். இதுக்கு தேவையான உப்பை போட்டேன். உப்பு கொஞ்சம் வதங்கினோன்னே லைட்டாக வதக்கிட்டு அதில் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிடுறேன். ஏன்னா சீக்கிரமாக வேகும், அதனால தான். இந்த பாருங்க, தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணோம். என்னென்னு சொல்கிறேன். ஏற்கனவே அதில் ஒரு அரை தக்காளி போட்டேன். ஒரு 1.5 தக்காளி, கொஞ்சம் முந்திரி பருப்பு, பாதாம், என்ன இருக்கோ உங்களுக்கு எது டேஸ்ட்டுக்கு எது இருந்தாலும் போடுங்க. இஞ்சி, கொஞ்சம் பூண்டு எல்லாம் போட்டு ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கினோன்னே இந்த பேஸ்ட்டை இதில் கொட்ட வேண்டியதான். அதுக்கப்புறம் சன்னா வந்து வேக விட்டு வச்சுருக்கோம்ல, இந்த பேஸ்ட்டை கொட்டிட்டு சன்னாவையும் அதில் போட வேண்டியதாக. வெந்துடுத்து பாருங்கள். தண்ணி ஊற்றினோன்னே கொஞ்சம் நல்லா வெந்து போயிடுத்து. இந்த பேஸ்ட் இதில் கொட்டி ஒரு கொதி வந்தோடனே இந்த சன்னாவையும் போடுங்க. இப்போயே சன்னா போட்டம்போது அதில் எல்லாம் உப்பு உரப்பு எல்லாம் இறங்கிடும். இந்த அதில் தக்காளியும் போட்டிருக்கோம். நல்லா புளிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போடுங்க. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போடுங்க மேலே கார்னிஷ்க்கு. இப்போ இது கொதிக்கட்டும். இதுக்கு வந்து என்ன பொடி போடுறேன்னா கொஞ்சோண்டு சன்னா மசாலா. நான் வந்து கிங் மசாலா வந்து இந்தியாவிலேருந்து வரும்போது வாங்கின்னு வந்தேன். அங்கேயும் யூஸ் பண்ணால் நல்லா இருந்தது. எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அந்த மசாலா தான் கிங் மசாலா. எல்லாம் உங்களுக்கு பன்னீர் பட்டர் மசாலா எல்லா கிரேவிக்கும் இதை போட்டுடலாம். நீங்கள் தனியா பொடி, சில்லி பவுட்ரு எதுவுமே போட தேவையில்லை. இப்போ நாட்டு சர்க்கரை உங்களுக்கு பிடிச்சிருந்தா போடுங்க, இல்லைனா பிடிக்கலன்னா போட வேண்டாம். இது பாருங்க, இதான் அந்த கிங் மசாலா. எவரெஸ்ட்டில் எல்லா பிராண்ட்லேயும் கிடைக்கிறது, ஆச்சி எல்லாத்துலேயும். இப்போ இந்த மசாலா தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் முடிஞ்சால் வாங்கி வச்சுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லியும் போட்டாச்சு. போட்டு இது கொதிச்சிட்ருக்கட்டும். கடைசியில் மேலே கொஞ்சம் நெய் ஊற்றுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றி தான் நான் பண்ணுவேன். இன்றைக்கி டைம் இல்லை, அதனால் ஊற்றலை. அதனால் மேலே கொஞ்சம் நெய் ஊற்றுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஊற்றுங்க, இல்லைனா பிடிக்காட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெடி, சன்னா மசாலா ரெடி. குயிக்காக பண்ணியாச்சு. எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து சப்பாத்தி, சன்னா மசாலா தான். எங்கள் ஹஸ்பண்ட் லஞ்சு வேண்டான்னாங்க. அப்புறம் வந்து இப்போ வேணும்னு சொல்லிட்டாங்க, அதனால் கடகடன்னு பண்ணேன். பாருங்கள், ரெடி ஆகிடுத்து.